வெல்கம் டு ஐஸ்வர்யம்.builder. இந்த வீடியோவில் வெஸ்ட் பேசிங் பிளானு பார்க்கலாம். டூப்ளெக்ஸ் மாடலு, ஒரு 13 லட்ச ரூபா ஒருத்தான வீடு. இது கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது 22க்கு 26 சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வச்சுருந்தாலும் அந்த வீடை கட்டிக்கலாம். இந்த பிளானை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வீட்டுடைய அகலம் வந்து 22, நீளம் வந்து 26 பேஸு. இதில் வந்து வறண்டா 4 அடி வரதுனால தான் அந்த 26 அடி வருது. இல்லைனா 22க்கு 22 அடி வரும். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 484 ஸ்கொயர் ஃபீட் வரும். ரொம்ப காம்பேக்டான டிசைன் பண்ணியிருக்கேன். இதை எவ்வளோ தூரம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் வெஸ்ட் பேசிங் பார்த்துட்டு பண்ணேன். வறண்டா வந்து 4க்கு 10 வருது. ஃப்ரெண்டில் எப்போதும் பட்ஜெட் வீடு வெப்சைட்டில் போகிறதுக்குலாம் வந்து கார் பார்க்கிங்கோ இல்லை ஃப்ரண்ட்டில் பெரிய ஸ்பேஸோ கொடுக்க மாட்டேன். காம்பேக்டாக டிசைன் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டில் வந்து 4 அடி அந்த மாதிரி வறண்டா கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். டூப்ளெக்ஸ் இப்போ நிறைய பேர்லாம் டூப்ளெக்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் டூப்ளெக்ஸ் மாடலில் வந்து இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். நார்த்து வெஸ்ட்டில் என்ட்ரி கொடுத்துருக்கேன். உள்ளே வந்தீங்கன்னாக்கா பெரிய ஹால் வரும். அது வந்து 20க்கு 20.5க்கு 10 வரும். அந்த சைஸு பெரிய ஹாலு. சவுத்து ஈஸ்ட்டில் கிச்சன் ரூம் வரும். அக்னி மூலையில் கிச்சன் ரூம் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சவுத் சைடு வந்து அதை கிச்சனுக்கும் பெட்ரூம் கடையில் டாய்லெட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சவுத்து வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு பெட்ரூமு அட்டாச் கொடுத்துருக்கேன். மேலே அதே மாதிரி ஸ்டேர் கேஸில் ஏறி வந்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் பெட்ரூம் இது அட்டாச் கொடுத்துருக்கேன். மேலே உள்ள ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னாக்கா 280 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ கீழே பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 530 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 710 ஸ்கொயர் ஃபீட்டு வரும். இந்த வீடை கீழே மேலே வீடு வரும். இந்த வீடை வந்து 710 வீடை வந்து நிலைமைக்கு வந்து ஒரு 13 லட்ச ரூபாயில் நீங்கள் முடிக்கலாம். மேலும் இல்லை நான் ஃபுல்லாக கட்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நாங்கள் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த வீடை வந்து ஃபுல்லாகவே டூப்ளெக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது உள்ளே இன்டர்னலாக வந்து இந்த பால்கனி நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே லிவிங் ரூமு, டைனிங் ரூம்லாம் தெரியும். கிச்சனுக்கு மேலே வர ஏரியா வந்து நான் ஸ்டடி ரூமாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூம் மேலே உள்ள ஏரியா பெட்ரூமாக கொடுத்துருக்கேன். இது பார்க்க ஒரு லக்ஸரியாக இருக்கும் வீடு. இது வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே 484, கீழே 530. பார்த்தீங்கன்னாக்கா 1014 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு 16 லட்சம் ரூபா மதிப்பீடு வரும். கீழே மேலேயும் வீடு கட்டினா நான் முதல்ல சொன்ன டைப் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபாயில் முடிக்கலாம். அந்த மாதிரி வரும். இப்போது 3 பிளானையும் ஒன்றா கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானு ஆப்ஷன் 1, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் ஆப்ஷன் 2. இது 3 இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு 12லேருந்து 13 லட்ச ரூபாய்க்கும் வரைக்குள்ள கட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமு, அந்த ஸ்டேர் கேஸ் மட்டும் போட்டுக்கலாம். கிழக்கு பக்கம் வந்து ஃபுல்லாக டெரஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து துணி காய போகிறது அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீரியடில் வீடை கட்டிட்டு ப்ளஸ் நான் பட்ஜெட்டில் எதுவும் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்ட கூட அந்த டெரஸ் ஏரியாவில் வந்து நீங்கள் கால்மினேஷன் சீட்டு, ப்ளூ கலர் சீட்டு வருதுல, அந்த சீட்டு போட்டு இறக்கிக்கலாம். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இறக்கிக்கிட்டிங்கன்னா கூட அந்த இடம் வந்து ஒரு ஆஃப் டெரஸாக இருக்கும், நிழலாக இருக்கும். ப்ளஸ் வந்து துணி காய போகிறது இல்லை உட்காந்து மேலே பேசுகிறது அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம் அந்த இடங்கள் எல்லாம். இல்லை நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானையும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆப்ஷன் 2 இருக்குல்ல, அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா லக்ஸுரியாக இருக்கும், நல்லாயிருக்கும் வீடு. இது ஒரு 16லேருந்து 15 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம் வீடை. இந்த பிளானை வந்து நார்த் வெஸ்ட் என்ட்ரியும் கொடுக்கலாம். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் என்ட்ரியும் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்த் ஈஸ்ட் என்ட்ரியும் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து வெஸ்ட்டு ஃபேஸிங் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு ஃபேஸிங் நார்த்து, நார்த்து ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஈஸ்ட்டு, அந்த மாதிரி 3 டைரக்ஷனில் இந்த பிளானை உட்கார வைக்கலாம். நல்ல பிளான் இது. இந்த பிளானோட மாற்றாமல் அதே மாதிரியே ஒரு சைட்டில் வந்து எவ்வளோ விதமான பிளான் போடலாம். நம்மளுடைய பட்ஜெட்டு, வாஸ்து, நம்மளுடைய லக்ஸுரியஸ் பொறுத்து, நம்மளோட தேவையை பொறுத்து, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து அது வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். நான் எப்போதும் ஜென்ரலாக ஒரு வீடியோ யூடியூப்பில் போகிறேன்னா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் போட வேண்டியிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான டிசைன்ஸில் வேணும்னா தனிப்பட்ட முறையில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ மேபி பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம்.builderன்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryam.builder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.